ஆலியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க வச்சதுக்கு நிஜமாவே தேங்க்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸில் அமர் நீ சொல்லவே வேணாடா, எல்லாம் கலக்கிட்ட. ஆனால் ஒரு பொண்ணா, ஒரு மதரா, ஒரு சி செக்ஷன் பண்ண அந்த வலி என்னன்றது எனக்கும் தெரியும். அண்ட் அது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது நினச்சேன், ஐயோ நம்மளாம் அதுக்கு குவாலிட்டி இல்லை, நான்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி நானே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் எனக்கெல்லாம் முடியாது. ஆனால் இங்கே வந்து இத்தனை எபிசோட்ஸ் வந்து என்னென்னமோ பண்ணி அது ஒரு மதரா நீங்கள் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஹோம் மேக்கர், யூ ஆர் அ லைஃப் மேக்கர், யூ கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு மாமா இல்லை ஒரு நார்மலா காயத்ரி அப்படி பார்க்கல, நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் காயத்ரி பார்த்தேன், ஒரு பெர்ஃபார்மர் நான் பார்த்தேன். அமர் பத்தி என்ன சொல்லணும்னா, ஒரு காமெடியன் வந்து எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அமர் ஒரு காமெடியன் எல்லாரையும் இங்க அழ வச்சுட்டாங்க. வேற லெவல்ல வந்து எல்லாரும் ஃபீல் கொடுத்துட்டீங்க. ஹீரோவா நான் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்கணும் அமர், கண்டிப்பா பார்க்க போறேன். ஐ அம் வெரி டேம் ஷூர் அபவுட் இட். அந்த அளவுக்கு இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. தட்ஸ் சோ கியூட். உங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் சூப்பர். அதாவது அமர் வந்து பெரிய நடிகன் ஆகிட்டா அந்த கிரெடிட்ஸ் எனக்கு தான் வரும். ஏன்னா அவனை நான் தான் முதல்ல நடிக்க வச்சேன். மாஸ்டரோட குப்பத்து ராஜால தான் ஃபர்ஸ்ட் நான் ஆமா கலக்கிருப்பான்.